பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார் அவர். நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலை தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னராக இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்கிறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்ல, ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல. இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? ஆளுநரால இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பு தகராறா? பாகப்பிரிவினை தகராறா? பங்காளி தகராறா? சொத்து பிரச்சனையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதை தடுக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கு அனுமதி அளிக்க மறுக்கிறார். இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை. மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராம ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா? முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா? ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா? அப்படி கேட்க மறுக்கிறார்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம், இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். நாம கேட்கிறது, பழனிசாமி அவர்களே, ஆளுநருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை எதிர்த்து பேசிடுவீங்களா? இதே அதிமுக ஆட்சியில ஆளுநராக இருந்தாரு பன்வாரிலால் புரோஹித், அவர் ஏதோ மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு செய்ய போனாரு. அதிமுக ஆட்சியில இருந்த அந்த கவர்னர் அப்போ கூட அவருக்கு பயந்து அமைதியாக கண்டுகொள்ளாம இருந்தவர் தானே நீங்க. அப்போ கூட நாங்க தான் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக கருப்பு கொடி காட்டணும். ஆட்சியில் இருக்கிறது மண்புழுவா ஊர்ந்த பழனிசாமி தானே, நமக்கு என்ன அப்படின்னு நாங்க இருக்கல. ஆளுநருடைய நடவடிக்கை என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக இருந்தா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்கிறவங்க நாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே கொள்கைதான். அப்படித்தான் தலைவர் கலைஞர் எங்களை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தாலும் சரி, கேரள ஆளுநராக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கலன்னா கண்டிப்போம். பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரியே எல்லோரும் சொரணை இல்லாம இருக்கணும் நீங்க நினைக்காதீங்க. அடிப்படை அறிவியல் ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. அடிப்படை அறிவியல் ஒன்றை சொல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனிதன் நிமிர்ந்து நடக்க காரணமே முதுகெலும்பு தான். நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமே முதுகெலும்பு தான். பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நடந்த சட்டமன்ற 21 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள், 2019 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், 2021 நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இப்படி 8 தேர்தல்களுமே அதிமுக தோல்வி அடைஞ்சது. எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக. இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம். இப்படி துரோகங்கள் பல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை. முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. பாஜக தனியா வந்தாலும், பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி, அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றிய அரசா வந்ததும், ஒன்றியத்தில் நம்முடைய அரசு இந்தியாவுடைய கூட்டணி அரசு வந்ததும், தமிழ்நாட்டுக்கு செய்ய இருக்க நன்மைகளை, திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில வழங்கி இருக்கிறோம். படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, டிவிலையும் கேட்டிருப்பீங்க. சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம, மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாளாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும்.
வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். ராபர்ட் கால்வெல் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும். திருநெல்வேலி சங்கரன்கோவில் ரயில் நிலையங்கள் இணைக்கிற வகையில் ஆலங்குளம் சுரண்டை சேந்தமரம் வழியா சங்கரன்கோவில் இணைக்கக்கூடிய புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். கேரளா, கோவை மற்றும் சென்னை செல்லும் ரயில்கள் கடையம் ரயில் நிலையத்திலே நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். காரியாப்பட்டி ரயில் நிலையம் அமைக்கப்படும். எல்லாத்துக்கும் மேலா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க சீன பட்டாசு இறக்குமதி தடை செய்யப்படும். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இரண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலும் வாக்களிங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, 40 நமதே, 40 நமதே. இன்னும் சத்தமா 40 நமதே. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க? ஒன்றிய அரசு பணிகளில் மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது இல்லை. ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்குறது இல்லை. நாம வலியுறுத்தும் இதனை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது புள்ளி விவரத்தோடு எடுத்து சொன்னார். ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற, அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற 90 செயலாளர்கள் வெறும் 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான். இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத, பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்த இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன புதிய சட்டங்கள் வருது? குலக்கல்வியை ஊக்குவிக்கும் புதிய கல்விக் கொள்கை, ஏழை நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வு, ஒன்றிய பணிக்கான தேர்வுகளில் தமிழை புறக்கணிச்சு இந்தி சமஸ்கிருத திணிப்பு செஞ்சு நம்ம பிள்ளைகளோட வேலைகளை பறிக்கிறாங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் அவங்கள ஒடுக்க பார்க்கிறாங்க. இப்படி அநியாயமா நம்ம உரிமைகளை பறிக்கிற கூட்டம் தான் பாஜக. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறுவதை பாஜக எந்த காலத்திலும் ஏத்துக்காது. இதனாலதான் ஒன்றிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம், போராடுறோம். அதையாவது செய்யறாங்களா? அதையும் மறுக்கிறாங்க. இதனால்தான் சொல்றோம், நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜகன்னு மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன். இது மட்டுமா? வரலாறு காணாத ஊழல்களை செஞ்சுட்டு அதை மூடி மறைக்க இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை கூட்டணியா சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப பாஜகவை ஆட்டங்கான வைக்கக்கூடிய இமாலய ஊழலான தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு காலையில் செய்தி வந்திருக்க பத்திரிகையில், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பிரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார்.
டிவிலையும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க. இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே அவர் பாஜக ஆட்சி நம்ம நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்குதுன்னு புதிய இந்தியா என்னும் கோணல் மரன்ற புத்தகத்தில் கவலையோடு எழுதியிருந்தார். புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு பாஜக கட்டமைக்கிற பிம்பம் எப்படி மோசமானதுன்னு நாளுக்கு நாள் அம்பலமாகிட்டு இருக்கு. நாட்டோட தன்னாட்சி அமைப்புகளை கூட பாஜகவோட ஆதரவு கட்சிகளை போல செயல்பட வச்சு அரசியல் சட்டப்படிதான் ஆட்சி நடக்குதுங்கிறத சந்தேகத்தை பாஜக ஆட்சி உருவாக்கிட்டாங்க. இது பற்றி நேற்றைய தினம் ஆங்கில பத்திரிகை இந்து நாளேடு தலையங்கம் எழுதியிருக்கு. நேற்றைக்கு இந்து பத்திரிகையில் தலையங்கம், அதில் குறிப்பிடுறாங்க, இடி ஐடி ரைடு நடந்த நிறுவனங்கள் வாங்கிய பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை ஆளும் பாஜக பணமாக்கி இருக்குன்னு எழுதியிருக்காங்க. நாம கேட்கிறது, பாஜக ஆட்சியால இந்திய நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைன்னு ஒண்ணாவது இருக்கா? சமூக நீதிய சகோதரத்துவத்தை சமதர்மத்தை நிலைநாட்டணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உருவாகி ஆகணும். உருவாக்குவதற்கு தயாராகிட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்வதை வழக்கமாக வச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா வாக்கு கேட்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு. பிரதமராகிறதுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தப்போ பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதுலயாவது ஏதாவது செஞ்சாரா? இல்லையே. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி ராமநாதபுரத்தில் பேசின மோடி அவர்கள், சீனாவிலிருந்து பட்டாசுகள் வர்றதால குட்டி ஜப்பானான சிவகாசி பட்டாசு தொழில் நலிவடைஞ்சு போச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தா பட்டாசு தொழிற்சாலையும் தொழிலாளர்களையும் பாதுகாப்போம்னு பேசினாரு. இதுக்காக அவர் செயல்படுத்தி கொடுத்த திட்டங்கள் என்ன? சட்டவிரோதமா சீன பட்டாசுகள் இன்னும் இறக்குமதி செய்யப்படுது. சீன பட்டாசுகள் பல்வேறு மாநிலங்களில் குறைந்த விலையில கிடைச்சது. டெல்லியிலும் மும்பையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சீன பட்டாசுகள் கைப்பற்றப்பட்டுச்சு. சீன பட்டாசுகளை பாஜக அரசால முழுமையாக தடுக்க முடியல. இதனால சிவகாசியில 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசு தயாரிப்பு சரிவை சந்திச்சது. இப்படி தொழில் நலிவடைந்திருந்த போது ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் பட்டாசையும் சேர்த்து 28 விழுக்காடு வரி போட்ட கட்சி தான் பாஜக. 12 விழுக்காடாக குறைக்கணும்னு பட்டாசு உற்பத்தியாளர்களை தொடர் போராட்டம் நடத்தினாங்க. பட்டாசு வெடிபொருள் தயாரிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது ஒன்றிய அரசு முறையாக வாதங்களை வைக்கல. பசுமை பட்டாசுகளை தயாரிங்கன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனா பசுமை பட்டாசு தான் என்னன்னு ஒன்றிய பாஜக அரசு வரையறை செய்யவே இல்லை. பசுமை பட்டாசு தயாரிக்க ஆலைகள் காத்திருக்கு. ஆனா பாஜக அரசு எந்த உதவியும் செய்ய முன்வரல. கொரோனாவுக்கு பிறகு பட்டாசு தொழில் சரிஞ்சிடுச்சு. அதை மீட்டெடுக்க எந்த முயற்சியும் பாஜக அரசு செய்யல. இப்படி 10 ஆண்டுகளா பட்டாசு தொழில் நாசம் பண்ண அரசு தான் பாஜக அரசு. இப்படி மக்களை பாதிக்கிற எல்லாத்திலையும் அலட்சியமாகவும் ஆணவமாக இருக்கிற கட்சி தான் பாஜக. 10 ஆண்டுகளா இந்தியாவை ஆட்சி பண்ண பாஜக அரசானது நாட்டையே படுகொலியில் தள்ளிடுச்சு. நாட்டை நாம் உடனடியாக மீட்டாகணும். அப்படி மீட்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த தேர்தல். அதனால்தான் இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து பிரதமர் இந்தியா
வராரு. இப்போ இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்காரு. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ போகிறதில்ல, தள்ளி வச்சுட்டு இருப்பதுதான். இந்தியாவுக்கு என்ன இப்போ திடீர்னு அவ்வளவு மோகம் இந்தியா மீது? தேர்தல் வந்துட்டு, தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேலே அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும். திடீர்னு விலையெல்லாம் குறைப்பார். இப்போ கூட சிலிண்டர் விலையை, பெட்ரோல் விலையை, டீசல் விலையை குறைச்சிருக்கார். விலையை ஏற்றுனது யாரு? மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் விலையேற்றத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பார். தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும். சமீபத்தில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம்னு உடனடியாக சிலிண்டர் விலையை குறைச்சார். வருஷம்தான் மகளிர் தினம் வருது. அப்பவெல்லாம் இது மாதிரி குறைச்சாரா? அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார். என்ன ஒரு கருணை உள்ளவருக்கு! தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ளம். மோடி பிரதமராகிறதுக்கு முன்னாடி 2013 சிலிண்டர் விலை எவ்வளவு? 410 ரூபாய். 10 ஆண்டுகள் கழிச்சு 2023 சிலிண்டர் விலை எவ்வளவு? 1103 ரூபாய். 5 மாநில தேர்தல் வந்துச்சு, கூடவே மோடிக்கு இறக்கமும் வந்துச்சு, சிலிண்டர் விலை குறைஞ்சது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதனால 100 ரூபாய் குறைச்சிருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் விலை குறைப்பு செய்கிறது பச்சோந்தி அரசியல் இல்லையா? சொல்லுங்க, பச்சோந்தி அரசியல் இல்லையா? 410 ரூபாய் சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு மேல உயர்த்தினது தான் உங்களுடைய சாதனை. தேர்தல் வந்ததால சிலிண்டர் விலையை மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கிறார். விலை குறைப்பு என்பது மக்களை ஏமாற்ற பிரதமர் மோடி நடத்துகிற நாடகம். அவரது நாடகங்களை மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புவீங்களா? இப்படிப்பட்ட பிரதமர் மோடியை நீங்க நம்புறீங்களா? மக்கள் யாரும் அவர் நம்பல. உடனே நம்ப வைக்க, மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? தாய்மார்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒரு மிக்ஸி விளம்பரம் வருமே, நினைவு இருக்கா? பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு விளம்பரம் வரும். பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி இவர் மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா 10 ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவருடைய கேரண்டியுடைய லட்சணம் என்ன? வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எல்லோருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடலாம்னு சொன்னார. 15 லட்சம் இல்ல, 15,000 போட்டாரா? சொல்லுங்க, போட்டாரா? 15,000 வேணாம், 15 ரூபாய். அது மாதிரியான கேரண்டியா? இல்ல ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கூட உருவாக்குவேன்னு சொன்னார. என்ன ஆச்சு? இல்ல. உலக தொழிலாளர் அமைப்பு நேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவிலேயே வேலையில்லா திண்டாட்டத்தால 83 விழுக்காடு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை சொல்லுது. இதுதான் மோடி சொல்ற கேரண்டியோட லட்சணம். புதுசா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார். பிரதமர் மோடி அவர்களே,
தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வெறும் வாயால் வடை சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம 10 ஆண்டுல ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்ட தொடங்காம பேரிட நேரத்தில் நிதி தராம ஒரு இரங்கல் கூட சொல்லாம இப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் என்ன ஏமாளிகளா, நாங்கள் என்ன சோத்தால் அடித்த பிண்டங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே.